வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் தமிழ்நாட்டுல பலரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒண்ணு. அதுதான் நகை கடன் தள்ளுபடி. இத பத்தி முழுசா அக்குவேர் ஆணிவேரா அலசலாம். வாங்க. சரி, முதல்ல நம்ம எல்லார் மனசுலயும் இருக்கிற அந்த ஒரு கேள்விக்கு வந்துடலாம். நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா ஆகாதா? இது உண்மையிலே நடக்குமா? இந்த கேள்விக்கான பதில தேடுறதுதான் நம்மளோட இன்னைக்கு வேலை. இது ஏதோ ஒரு சின்ன விஷயம் இல்லைங்க. உண்மையை சொல்லப்போனா தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அலை. ஆமா, ஒரு அலை மாதிரியே பரவி கிடக்கு. அதை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். குறிப்பா சொல்லணும்னா விவசாயிகளும் நம்மள மாதிரி சாமானிய மக்களும் தான் இதை ரொம்ப நம்பிட்டு இருக்காங்க. கூட்டுறவு பேங்க்ல கடன் வாங்கினவங்க எப்படியாவது ஒரு நல்ல செய்தி வராதான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனையா அமையும் இல்லையா? சரி, இந்த எதிர்பார்ப்பு சும்மா ஒன்னும் வரல. இதுக்கு பின்னால ஒரு அரசியல் கணக்கு இருக்கு. அதாவது தேர்தல் கால வாக்குறுதிகள். அத புரிஞ்சுக்கிட்டாதான் இப்ப ஏன் இந்த டாபிக் இவ்வளோ சூடா இருக்குன்னு நமக்கு புரியும். எப்பவுமே பாருங்க, தேர்தல் நெருங்க நெருங்க இந்த கடன் தள்ளுபடி அறிவிப்புகள் வந்துடும். இது ஒரு வாடிக்கையாயிடுச்சு. எல்லா கட்சிகளோட தேர்தல் அறிக்கையிலையும் இது ஒரு முக்கியமான வாக்குறுதியா இருக்கும். அதனாலதான் இப்போ மக்கள் மத்தியிலையும் இவ்ளோ பெரிய எதிர்பார்ப்பு உருவாகியிருக்கு. சரி, ஒருவேளை அரசாங்கம் தள்ளுபடி அறிவிச்சிட்டாங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? பணம் நம்ம கைக்கு வருமா இல்ல வேற மாதிரி நடக்குமா? இந்த முழு ப்ராசஸும் எப்படி வேலை செய்யுதுன்னு முன்னாடி நடந்த திட்டங்களை வச்சு இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் வாங்க. மொத்தம் 5 ஸ்டெப் தான். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட், கவர்மெண்ட்ல இருந்து அஃபீஷியலா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். ரெண்டாவது, பேங்க்ல இருக்கிற எல்லா அக்கவுண்ட்டையும் ஆடிட் பண்ணுவாங்க. மூணாவது, அந்த ஆடிட் முடிஞ்சதும் யாருக்கெல்லாம் தள்ளுபடி கிடைக்கும்னு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. நாலாவது, ரொம்ப முக்கியமானது, கவர்மெண்டே உங்க சார்பா பணத்தை பேங்க்குக்கு கட்டிடும். கடைசியா 5வது ஸ்டெப்ல நீங்க எந்த பணமும் கட்டாம உங்க நகையை பேங்க்ல இருந்து மீச்சிட்டு வந்துடலாம். இதுல ஒரு விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். தள்ளுபடி பணம் நம்ம கைக்கு வராது. கவர்மெண்ட்டுக்கும் பேங்க்குக்கும் நேரடியா நடக்கிற ஒரு விஷயம் இது. கவர்மெண்ட் உங்க கடனை அடைச்சிடும், அவ்வளவுதான். ஓகே, ப்ராசஸ் புரிஞ்சிருச்சு. ஆனா அடுத்த கேள்வி, இது எல்லாருக்குமே கிடைக்குமா? யார் யார் இதுக்கு தகுதியானவங்க? இதுக்கு முன்னாடி தள்ளுபடி செஞ்சப்போ என்னென்ன கண்டிஷன்ஸ் வச்சாங்கன்னு இப்ப பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நடந்த தள்ளுபடியில இதுதான் முக்கியமான ரூல். என்னன்னா 5 சவரன். ஆமாங்க, 5 சவரன் இல்ல அதுக்கு கம்மியா நகை வச்சு கடன் வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் இந்த சலுகை கிடைச்சிருக்கு. இந்த 5 சவரன் ரூல் கூடவே இன்னும் சில கண்டிஷன்ஸும் இருந்துச்சு. ஒன்னு, நீங்க கூட்டுறவு வங்கியில தான் கடன் வாங்கியிருக்கணும். ரெண்டாவது, ஒரு ஆள் பேர்ல இல்ல ஒரு குடும்பம் பேர்ல மொத்தமா எவ்வளோ கடன் இருக்குன்னு கணக்கு பார்ப்பாங்க. இன்னொன்னு, தள்ளுபடினா வெறும் அசலுக்கு மட்டும் இல்ல, வட்டியையும் சேர்த்து தான் தள்ளுபடி பண்ணுவாங்க. சரி, இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்தது. இப்ப என்ன நிலைமை? அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? இப்போ தேர்தல் நெருங்கிட்டு வர்றதுனால மறுபடியும் மக்கள் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. விவசாயிகளா இருக்கட்டும், பொதுமக்களா இருக்கட்டும், அரசாங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல அறிவிப்பு வருமானு ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுவதுமே ஒரு வெயிட்டிங் மோட்ல தான் இருக்கு. சோ கடைசியா சொல்லணும்னா நிலைமை இதுதான். பல பேரோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய இந்த நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு வருமா வராதாங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வேற வழியே இல்ல.